ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபார்மில் இருக்க சின்ன ஒரு அப்டேட்டு தான், எல்லாம் மிக்ஸ்டு அப்டேட்டு. வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு, அதனால் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி போடுதோம். ரொம்ப பிஸியாக இருந்தால் போடுறதுக்கு வீடியோ எடுத்து வைப்போம், எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள டைம்கள் இல்லை, அதனால தான். இப்போ பார்த்துட்டு இருக்க நம்ம ஃபார்மில் இருக்க வான்கோழி 2வது பேட்ச்சு. முதல் பேட்ச்சு கொஞ்சம் இருக்குது, ஒரு 17-28 இருக்குது. இது 2வது பேட்ச்சு. 2வது பேட்ச்லேயும் ஒரு 40 பீஸ் இருந்தது. இதில் நிறைய இந்த அக்டோபர் மாதத்துலேயும் இந்த நவம்பர் ஃபஸ்ட்லேயுமா இறந்து போச்சு. என்ன நோய் என்ன எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எல்லா வேக்சின்லாம் கரெக்டாக தான் போட்டோம். இது மழை அதிகமாக இருந்ததுனாலையா என்னென்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இப்போ சாப்பாடு கொஞ்சம் ஸ்டைலாக மாற்றிருக்கோம், பார்ப்போம் என்ன. நாங்கள் இது டிசம்பரில் பிளான் பண்ணியிருந்தோம் இது சேல் பண்ணணும்னு. இப்போ டிசம்பரில் சேல் பண்ண முடியாது, மார்ச் ஏப்ரல் அந்த ஈஸ்டர் டைம் தான் சேல் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு பேட்சை டிசம்பரில் சேல் பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, இது என்ன 5 கிலோ 6 கிலோ அந்த சைஸானு தான் இறந்து போச்சு. இதுக்கு வெளியே சிக்ஸும் நிறைய இறந்தது. நிறைய என்ன 1 மந்த்து அதுக்கு மேலே இருந்தது, அப்படி நிறைய இறந்து போச்சு. வான்கோழி இந்த வருஷம் நமக்கு நிறைய லாஸ் தான். வான்கோழி மட்டும் இல்லை, எல்லா சிக்ஸும் அப்படி தான். நிறைய அந்த கோழிகள்லாம் நிறைய லாஸு. சரி, இருந்தாலும் ஓகே, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படும். அப்படி தான் பிளான் பண்ணோம். இப்போ சாப்பாடு கொஞ்சம் நாங்கள் மாற்றிருக்கோம். ஏற்கனவே 2 நேரம் இந்த நம்ம கோழி தீவனம் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ கோழி தீவனம் தான், காலையில் பில்லட்டும் சாயங்காலம் கோழி தீனியும் அப்படி மாற்றிருக்கோம். இப்போ தான் ஒரு வாரமாக பிரச்சனை இல்லை, பார்ப்போம். அந்த மத்தியானம் புல் கொடுத்துட்டு இருந்தோம், இப்போ வாழை தண்டு வெட்டி கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி நோய் எந்த சிம்டம்ஸும் வெளியே தெரியல. காய்ச்சலை மற்றபடி கவ்வும் இது மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல போய் படுத்துருக்கும், அப்படி இறந்து கிடக்கும். அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேண்டா, பிக்கி பேண்டா, கொச்சின் பேண்டான்னு சொல்லணும், அமெரிக்கன் பேண்டான்னு சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்லணும். நமக்கு இதுலேயும் ஒரு ஃபீமேல் இறந்து போச்சு. ஒரு பிளாக் கலர் ஃபீமேல் இருந்தது. இப்போ இவ்வளோ தான் இருக்குது, 2 ஃபீமேலு 2 மெயில் இருக்குது. இவங்களை எக் பண்ணிகிட்டு இருக்கணும். இதுக்கு சிக்ஸ் உண்டு, ஆனால் நிறைய இருந்தது, கொஞ்சம் எல்லாம் இறந்து போச்சு. குளிர்னால தான் நம்ம எல்லாமே ஹீட்டெல்லாம் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் இப்போ பார்த்துட்டு இருக்க சில்கியில் அந்த மெயில் ஆல்மண்ட் மெயில் நல்ல குவாலிட்டி மெயில். ஒரு ஒயிட், அதுவும் நல்ல ஃபீமெயிலு. மற்ற 2 ஆவரேஜ். இதுவும் எக் பண்ணிகிட்டு இருக்குது. இதுக்கு சிக்ஸும் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ வெளியே விடுவதில்லை. இந்த பயங்கர மழையும் குளிரும் ஆனதுனால மேக்ஸிமம் கொண்டுக்குள்ளே வச்சுருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பாப்பா நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணுவோம். தண்ணி அப்படி தான், சுடு தண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போ இங்கே ஃபேன்சி கோழிகளுக்கு மட்டும். மற்றது சும்மா பச்சை தண்ணி தான் கொடுக்குறது. இப்போ பார்த்துட்டு செப்பரேட்டு, சில்வர் செப்பரேட்டு. இது நம்ம ரொம்ப குவாலிட்டி குறைஞ்சது தான் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி ரொம்ப குவாலிட்டின்னு சொல்லதில்லை. இது குவாலிட்டி இருந்துச்சுன்னா அந்த பூ மடிஞ்சு சைடில் வரணும், அதுதான் நல்ல குவாலிட்டி. நமக்கு முதல்ல தெரியாது, இப்போ தான் இதை பற்றியெல்லாம் படிச்சுட்டு வரோம். வருங்காலங்களில் நம்ம மேக்ஸிமம் நம்ம குவாலிட்டியாக இது பண்ணுவோம், மெயில்களை மாற்றுவோம். அப்படி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் இப்படி தான் வெளியே விடுவதில்லை. இப்போ இந்த மழை காலத்தில் குளிர் அதிகமாக இருக்கனால சைடெல்லாம் கவர் பண்ணி உள்ளே தான் விட்டுருக்கேன். ஜாப்பனீஸ் பேண்டா மெயில் வாங்க, நல்ல மெயில், நல்ல அப்படின்னு 100% குவாலிட்டி. இந்த ஃபீமேலில் ஒன்று ஓகே, இனி ஒன்று அவ்வளோ குவாலிட்டி இல்லை. அதில் மெயிலும் நல்ல குவாலிட்டி. நாங்கள் ஒரு ஃபீமேலுக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஜாப்பனீஸ் வேண்டாம், ஒரு ஃபீமேலு கிடச்சுன்னு வாங்குவோம். இது எக் பண்ணிகிட்டு இருக்குது, சிக்ஸ் இருக்குது. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லுதோம் எக் பண்ணது சிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. சிக்ஸுக்குள்ளே வீடியோலாம் அடுத்த வீடியோவில் போடுதோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம போர்க்கோழி மெயிலு. இதுதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முக்கு வந்த மெயிலு ஃபீமேலு. இதில் 2 மெயில் இருக்குது.
ஒரு 3-4 ஃபீமேலும் உண்டு. இவங்களை செப்பரேட்டாக போட்டிருக்கேன். எக் பண்ணிகிட்டு இருக்குது. 1-2 அடை கிடக்கு. ஆனால் நம்ம இந்த இவ்வளோ மழை பெஞ்சாலும் குளிர் அதிகமாக இருந்தாலும் இவங்களுக்குள்ள சிக்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா கிடச்சிட்டு இருக்கு. இது 2வது பேட்ச்சு. 2 மெயிலை மாற்றி மாற்றி விட்டுருக்கான். 2 மெயிலை இங்கே போட்டிருக்கான், ஃபீமேல் அந்த சைடு போட்டிருக்கான். இன்னும் ரொம்ப தொந்தரவு, வெளியே உள்ள கோழிகளை அட்டாக் பண்ணி டெய்லி 1-2 வச்சு அடித்து கொண்டு தானே. அதனால் இந்த 2 மெயிலும் தனியாக போட்டு ஒரு 6 ஃபீமேலை தூக்கி தனியாக போட்டிருக்கேன். இதுவும் அப்படி தான். லைனேஜ் வேறு. இது ஒன்று காலில் டேக் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும். இது ஒரு வேற ஒரு லைனேஜ், அது ஒரு லைனேஜ். ஃபீமேல்லே மாற்றி போட்டிருப்போம். இப்போ இதாக போட்டிருக்கேன். 1 வாரம் 2 வாரம் கழிச்சிட்டு இவங்க கொஞ்சம் நார்மலான வெளியே விட்டு இது பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இந்த ஃபீமேலே எக் பண்ணிட்டு இருக்குது, சிக்ஸ் இருக்குது. நமக்கு இப்போ இருக்கிறதுலே ஆவரேஜாக இந்த சிக்ஸு தான் நமக்கு அதிகமாக லாஸ் ஆகலை, நிறைய இருக்குது. ஆனால் வரும், சிக்ஸ் எல்லாம் நல்லபடியாக வரும். வந்துட்டுன்னா ஒரு மாதம் 2 மாதம் ஆன உடனே இதுக்குள்ளே சண்டை போட்டு குஞ்சுகள் அடிபடுது. அதனால் இப்போ நிறைய பிரித்து கொஞ்சம் இந்த பேட்சுகளை கொஞ்சம் பிரித்து போட்டு அப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்ஸுக்குள்ளே வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த தடவை அடுத்த வீடியோவில் எடிட் பண்ணி போடுதும். நமக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் நமக்கு ஆவரேஜாக பரவாயில்லாமல் லாபகரமாக கொண்டு வர்றது இது இவங்க தான், இந்த போர்க்கோழி தான். இதுவும் முட்டை போடுறது ஒரு 8 முட்டை 10 முட்டை அதுக்குள்ளே தான் போட்டாலும் அது மேக்சிமம் அது நமக்கு குஞ்சுகள் பொறிச்சு வருது. நம்ம சேலுக்கும் இது நல்ல ஒரு இதாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, சில்வர் ப்ரெசண்ட்டு. நம்மகிட்ட ஒரு மெயிலு 2 ஃபீமேல் இருக்குது. சில்வர் ப்ரெசண்ட்டு. கோல்டன் ப்ரெசண்ட்டு வந்துட்டு ஒரு மெயிலு 2 ஃபீமேல் அப்படி தான் வச்சுருக்கேன். இவங்க பரவாயில்ல, எக் பண்ணலை. டிசம்பரில் எக் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்க்குறவங்க வச்சுருக்கவங்களும் தெரியல, பார்ப்போம். ஏற்கனவே இந்த சில்வர் ப்ரெசண்ட் ஒரு மெயில் இருந்து இறந்து போச்சு. அதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு மாதிரி ஒன்று வந்தது. அது திடீர்னு அப்படி வந்து ஒரு 2-3 நாள் அப்படி நம்ம மெடிசன்லாம் கொடுத்தோம், ஒன்றும் ரெக்கவரி ஆகி வரல. இப்போ புதுசாக ஒரு மெயில் எடுத்து போட்டிருக்கேன். இடத்தையும் மாற்றி போட்டோம். அந்த கூடு மாற்றி இது கொஞ்சம் பெரிய கூடா, 2க்கும் பக்கத்தில் சில்வர் ப்ரெசண்ட்டுக்கும் கோல்டன் ப்ரெசண்ட்டு பக்கத்தில் தான் கூடு கொடுத்துருக்கேன். இது பார்த்துருக்கிறது கோல்டன் ப்ரெசண்ட்டு. 2 ஃபீமேல் ஒரு மெயிலு. எங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு காலையில் பில்லட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் மரங்கள் உள்ள ஏதாவது பழங்கள் கிடச்சா அதை வெட்டி கொடுக்குறது. இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க வெஜிடபிள்ஸில் ஏதாவது வேஸ்ட்டு மாதிரி வரதை வெட்டி அது கொடுப்போம். இதுதான் இதுக்கு சாப்பாடு. ஏற்கனவே இருந்தது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு நம்ம ஃபிஞ்சஸ் ஏவியரில் விட்டுருந்தோம். இப்போ அவங்களுக்கும் கம்ஃபர்டபுள் இல்லை, இவங்களுக்கும் கம்ஃபர்டபுள் இல்லை. அதனால் 2ஐயும் செப்பரேட்டாக மாற்றி போட்டோம். இப்போ பரவாயில்ல, நல்லா ஆக்டிவாக இருக்கணும். இவங்க வெயிட் பண்ணதான் எக் பண்ணதுக்காக பண்ணால் அதை நம்ம கண்டிப்பாக நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். வாத்து பயங்கர ரஷ் ஆகிடுச்சு இந்த இடம். வாத்தை சேல் பண்ணணும். அந்த நாட்டு வாத்து தான் நிறைய. இப்போவும் நாங்கள் இங்கே பேரில் வச்சு 30-40 குஞ்சு கட்ட இப்போவும் பொரிஞ்சிருக்கு. அதனால் மேக்ஸிமம் இந்த பெரிய நாட்டு வாத்துக்களை சேல் பண்ணதுக்காக பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கினிக்கோழியும் அப்படி தான். குஞ்சு இப்போ ஒரு 10-15 கிட்ட குஞ்சு பொரித்து கொஞ்சம் சைஸ் ஆச்சு. அதனால் பழைய கினிக்கோழியை சேல் பண்ணணும். அப்போ தான் அந்த இடம் நமக்கு கொஞ்சம் குறையும். இல்லைன்னா இப்போ நிறைய பயங்கர நெருக்கடியாக இருக்குது. இவனை தான் நம்ம என்ன சொல்லுறதுக்கு, நம்ம என்ட்ரன்ஸில் இவனை தான் இருப்பானோ எப்போவுமே. யார் வந்தாலும் சவுண்டு கிடைக்கும். குரங்கு வந்தாலும் யார் வந்தாலும். இது டைகரும் ஜிம்மியும் ராக்கி அங்கே உள்ளே படுத்திருக்கான். இவங்க தான் நம்ம காவலாளிகள். இவங்கள மிஞ்சி யாரும் உள்ளே வர முடியாது. இனி இருக்கானோ நம்ம 6 பேர் உண்டு. உங்களுக்கு தெரியும். இங்கே 3 பேர் இருப்பானோ, கொஞ்சம் மேலே 2 பேர் இருப்பானோ, வீட்டில் ஒருத்தன் இருக்கேன். இவங்க தான் அசுரன் கொஞ்சம் டல்லாக இருக்கான். இன்றைக்கி மழை இல்லை. அவனுக்கு மழை என்னென்னா கொஞ்சம் இப்போ ஏதோ பிடிக்கல. சாப்பாடுக்காக வெயிட் பண்ணி நிற்கேன். ஸ்பாட்டன் எப்போவுமே ஆக்டிவ் தான், எப்போவுமே ஹாப்பி தான்.
அவனுக்கு என்ன சொல்ல விளையாடணும், எப்போ விளையாடணும், சாப்பிட கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட விளையாடணும். அவனாவே ஏதாவது விளையாட்டை கண்டுபிடிச்சி விளையாடுவான். கம்பெல்லாம் எடுத்து போட்டு கடித்து முறித்து விளையாட்டாக தான் இருக்கும். எப்போவுமே ஹாப்பி பர்சன் அவன். அவன் அப்படி தான் சாப்பாடுக்காக வெயிட்டிங். அவங்களுக்குள்ள கூடு 2 கூடு அசனம் உள்ளே போயாச்சு. ஸ்மார்ட்டாக வெயிட்டிங். நம்ம புதுசாக வந்த கொடியாடுகள் 12 பேர் இருக்காங்க. அதில் 10 கொடியாடு, 2 பொட்டுக்குட்டி. 2 பொட்டுக்குட்டியில் ஒரு பொட்டுக்குட்டி இறந்து போச்சு. அதுக்கு வந்துட்டு இந்த லூஸ் மோஷனாக இருந்தது, மருந்து கொடுத்தேன், சரியாச்சு. சரியாகி வந்துட்டு அதுக்கு என்னன்னு தெரியல, அதனால் ரெக்கவரி ஆகி வரவே முடியல. ரொம்ப ஹெல்த் இல்லாமல், நடக்க முடியாமல் அப்படி ஆடி ஆடி நடந்தது. அடுத்த நாள் காலையில் இறந்து போச்சு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்ம் தொடங்கும்போது 5 பொட்டுக்குட்டி வாங்கினேன், 5 இறந்து போச்சு. இப்போ ட்ரை பண்ணதான், கண்டிப்பாக இனியும் வாங்குவோம், வளர்த்துவோம். இவ தான் எங்கள் கண்ணம்மாவோட குட்டி. எங்கள் ஃபேமிலியே ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி. எல்லார்ட்டையும் ரொம்ப செல்லம். யார் அந்த வழி போனாலும் ஏதாவது கொடுப்பாங்க, சாப்பிட கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். ரொம்ப எல்லார்ட்டையும் ரொம்ப ரொம்ப அன்பாக இருக்கும். இப்போ சாப்பாடுக்காக வெயிட்டிங்.